நீ சொன்ன எல்லாமே போய். உன் புருஷன் நல்ல ஆரோக்கியமா இருக்கான். இன்னும் அயோக்கியத்தனத்தை அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். என் குடும்பத்தோட குடிய கெடுத்ததும் இல்லாம இன்னும் எத்தனை குடிய கெடுக்க போறானோ உன் புருஷன். சச்சே, இவ்வளவு கேவலமான ஒருத்தனுக்காக நீ என்னெல்லாம் பண்ணிருக்க? என்னமா சொல்றீங்க? மச்சான நீங்க பாத்தீங்களா? எங்க இருந்தாரு அவரு? மச்சானா? என்ன பிரகாஷ் பேசுற? அவ ஒரு அக்யூஸ்ட். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? நடு ரோட்ல கார்ல போதை பொருள் வித்துட்டு இருக்கான். கையும் களவுமா அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாரும் சொல்றீங்கல்ல அவன் ரொம்ப நல்லவன், எந்த தப்பும் பண்ணலன்னு. நடு ரோட்ல போதை பொருளை விக்கிறவன் என் பிள்ளைய மறுபடியும் கொலை பண்ண ட்ரை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு என் பிள்ளைய கொலை பண்ண துணிஞ்சவன் இன்னும் என்னெல்லாம் பண்ண இருக்கானோ. இவ இப்ப வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்கா. இத்தனை நாளா புருஷனே இல்லாத பொம்பளை மாதிரி எல்லார் முன்னாடியும் கண்ணீர் விட்டுட்டு இருந்த. அத்தனையும் டிராமா தானே? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஏன் புருஷன் போதை பொருள் கடத்தினாரா? சத்தியமா அவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருமா. அவரு ரொம்ப ரொம்ப நல்லவருமா. ஏய், நடிக்காத. எல்லாம் உனக்கு தெரிஞ்சேதான் நடக்குது. உன் புருஷன் எங்க இருக்கான்னு தெரியாமலே இருக்கியா? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டு இப்ப வீட்டுக்குள்ள வந்து சடங்கு பண்றியா? சடங்கு? பரவாயில்லையே, குறிஞ்சி போட்ட பிளான் பக்காவா முடிஞ்சிருக்கு. அம்மா சத்தியமா அவர். ஏய், எனக்கு எந்த சத்தியமும் தேவையில்லை. இனி நீ இந்த குடும்பத்தை விட்டு தூரமா போகணும். இனிமே நீ என் குடும்பம் பக்கமே வராத. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. போ இங்க இருந்து. போ. போ மாட்ட. சொல்றத கேளுங்க.